ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா சமையலறை. இன்றைக்கி வீடியோவில் தேங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறோம். இட்லிக்கு தேங்காய் சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். நான் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம், நம்ம துருவியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் கூடவே நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறோம். 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 சின்ன பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே காரத்துக்கு இருப்ப மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 6 மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதே போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது இது நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதே கலந்து விட்டுக்கலாம். இப்போ திரும்ப 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ பாருங்கள், சட்னி இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக தாங்க இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தான் அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு தண்ணியாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூடவே உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சட்னி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம சேர்த்துடலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட இட்லியோடு சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.